மூன்றாவது தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாதோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மஹிந்தவின் கணக்கில் இருந்து கொள்ளையிடப்பட்ட பணம் ஒரு துளி நீர் போன்றது. இலங்கையில் 95% ஒமிக்ரோன் வெளியான திடுக்கிடும் தகவல். பெட்ரோல் விலை 177 ரூபாய். இனி மாட்டு வண்டியில் தான் போகணும் கதரும் வாகன ஓட்டிகள். காவல்துறையினரின் கெடுபிடிகளுக்கு மத்தியில் கொக்கட்டிச்சோலை படுகொலையின் நினைவேந்தல். ஹிஸ்புல்லாவின் பிணையை நிராகரித்த நீதிமன்றம். பெண்ணொருவருக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுத்த உயிர் அச்சுறுத்தல். கொரோனா தொற்றுக்கு எதிராக 3ஆம் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாத நபர்களுக்கு அபராதம் விதிப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சு கவனம் செலுத்தி வருகிறது. இது தொடர்பில் சுகாதார அமைச்சின் சட்டப்பிரிவு ஆராய்ந்து வருவதாக வைத்தியர் கேமந்த கேரத் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை நிலையாக பேணுவதற்கு பூரண தடுப்பூசி செலுத்துகை இன்றியமையாத காரணியாக அமைந்துள்ளது. நாட்டில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. எனினும் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதில் மக்கள் ஆர்வமின்றி செயற்படுகின்றனர். பூஸ்டர் தடுப்பூசியை பெறாதவர்களுக்கு உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் அபராதம் விதிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக இத்தாலியில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி பெறாவிட்டால் 100 யூரோ அபராதமாக விதிக்கப்படுகிறது. பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாத இளைஞர்களிடம் அபராதம் அறவிடப்படுமா என அதனை எந்த நிறுவனத்தினூடாக மேற்கொள்வது என்பது குறித்து ஆராயப்படும் என்றும் அவர் இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் வங்கிக் கணக்கில் கோடிக்கணக்கான பணம் காணாமல் போனது என்பது மிகப்பெரிய நீர்த்தேக்கத்தில் இருக்கின்ற தண்ணீரில் ஒரு துளியை எடுத்ததை போன்றது என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே பிரதமர் இது சம்பந்தமாக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் வங்கிக் கணக்கில் இருந்து 4 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை அவரின் தனிப்பட்ட செயலாளர் சில வருடங்களாக கொள்ளையிட்டுள்ளதாக அண்மையில் சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகள் கருத்து வெளியிடும் போதே அனுரகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பதிவாகியுள்ள கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களில் 95% ஒமிக்ரோன் தெரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆய்வு ஒன்றில் இந்த தகவல் வெளியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் மருத்துவர் ரஞ்சித் பட்டுவந்துடாவ இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இலங்கையில் அந்நிய செலாவணி கையிருப்பு பயங்கரமாக குறைவடைந்துள்ளதால் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாமல் இலங்கையில் இருந்த ஒரே ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையும் டொலர் நெருக்கடி காரணமாக மூடப்பட்டுள்ளது. ஆலை மூடப்பட்டதால் சுத்திகரிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ள பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் முடிவு செய்தது. ஆனால் டிசம்பர் மாத தொடக்கத்தின் போது ஒரு மாதத்திற்கு மட்டுமே பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்ய தேவையான அந்நிய செலாவணி கையிருப்பில் காணப்பட்டது. இந்நிலையில் தற்போது அந்நிய செலாவணி கையிருப்பு கடுமையாக குறைந்து நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் பெட்ரோலிய பொருட்களின் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. இலங்கையில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 20 ரூபாய் உயர்வடைந்து 177 ரூபாயை காணப்படுகிறது. 1 லிட்டர் டீசலின் விலை 10 ரூபாய் உயர்வடைந்து 121 ரூபாவாக அதிகரித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதையடுத்து பெட்ரோலிய பொருட்களை வாங்க இந்தியாவுடன் இலங்கை பேச்சுவார்த்தை நடாத்தி வருகிறது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை படுகொலையின் 35வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு மகளடி தீவில் அமைந்துள்ள நினைவு தூபியில் இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரமால் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது இதற்கு இடையூறு செய்யும் வகையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் செயற்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தடைகளை ஏற்படுத்த முற்பட்ட போதிலும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி அமைதியான முறையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது நினைவு தூபியில் ஈகைச்சுடன் ஏற்றப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. 1987 ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை மகளடி தீவு ரால்பண்ணையில் பணியாற்றிய உள்ளூர் பணியாளர்கள் உட்பட 87 பேர் வரை சுட்டுக் கொல்லப்பட்டு எரிக்கப்பட்டனர். இதன்போது முன்னாள் கிழக்கு மாகாண பிரதி தவிசாளரும் முன்னாள் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் உப தலைவருமான இந்திரகுமார் பிரசன்னா, கட்சியின் பொருளாளர் விந்தன் கனகரத்னம் உள்ளிட்டோர் பங்கு பெற்றிருந்தனர். சட்டத்தரணி ஜிகாஸ் கிஸ்புல்லாவின் பிணை உத்தரவை புத்தளம் மேல் நீதிமன்ற நீதிபதி நிராகரித்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல்
கியாஸ் கிஸ்புல்லா சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் அவரின் பிணை மனு இன்று புத்தளம் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவரது பிணை நிராகரிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தரணி ஹிஸ்புல்லா புத்தளத்தில் உள்ள மதரசா ஒன்றில் மாணவர்களுக்கு அடிப்படை வாதத்தை போதித்த குற்றச்சாட்டில் 2020 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றுக்கு புதிய அதிபர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் நிர்வாகத்திறன் அற்றவர் என தெரிவித்து மாணவர்களின் பெற்றோர் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்ணொருவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபனின் அலுவலகத்தில் இருந்து தொலைபேசியூடாக மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நாடு மூடப்படும் பட்சத்தில் மாத சம்பளம் வாங்குபவர்கள் பெரும் சிக்கலை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் கேமந்த கேரத் இதனை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அத்தகைய சூழ்நிலைக்கு நாடு தள்ளப்படாமல் இருக்க மக்கள் தடுப்பூசி அளவை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பொதுமக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் மக்கள் ஆரோக்கியமாக இருப்பதுதான் முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் நேற்று மேலும் 942 கொரோனா தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இலங்கையில் தொடர்ந்து 2வது நாளாக 900க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 3வது தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாதோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மஹிந்தவின் கணக்கில் இருந்து கொள்ளையிடப்பட்ட பணம் ஒரு துளி நீர் போன்றது. இலங்கையில் 95% ஒமிக்ரோன் வெளியான திடுக்கிடும் தகவல். பெட்ரோல் விலை 177 ரூபாய். இனி மாட்டு வண்டியில் தான் போகணும் கதரும் வாகன ஓட்டிகள். காவல்துறையினரின் கெடுபிடிகளுக்கு மத்தியில் கொக்கட்டிச்சோலை படுகொலையின் நினைவேந்தல். ஹிஸ்புல்லாவின் பிணையை நிராகரித்த நீதிமன்றம். பெண்ணொருவருக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுத்த உயிர் அச்சுறுத்தல்.